ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எம்கே. நேற்று தான் நம்ம வந்து காரைக்குடிலேருந்து கிளம்பியிருந்தோம், செங்கோட்டைக்கு கிளம்பியிருந்தோம். காரைக்குடிலேருந்து செங்கோட்டை ட்ரெயின் ஏறி வந்தாச்சு. அங்கிட்டு இருந்து இப்போ வந்து மெயின் ஏறி வந்திருந்தோம். மெயின் ஏறி வந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துச்சு. ஆனால் நேற்று வந்து அவ்வளோ மழை இல்லை. பட் ஆனால் நீ கொஞ்சம் மழை பெய்ஞ்சனால நேற்று என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஏறி பிடிச்சி போயிட்டோம். அது கூட இங்கே சும்மா கூட்டமாக இருந்துச்சு, நம்ம குளிக்க முடியல. சரி சொல்லி பழைய குற்றாலம் போனோம். பழைய கூட கொஞ்சம் நல்லா மீடியமாக வந்து இருந்துச்சு. சரி அங்கே குளிச்சுட்டு மெயின் ஏரியில் குளிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புளியருவி போயிட்டோம். அங்கே ஆட்டோக்காரங்க சொன்னாங்க, சரி புளியருவி போனால் புளியருவி வந்து சின்ன சின்ன குட்டி ஒரு சிற்றறி மாதிரி தான் இருந்துச்சு புளியருவி. அங்கே கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலைல அடுத்து வந்து நம்ம குண்டாறு டேம் போகிறோம், வாங்க போகலாம். அங்கே இன்னும் எப்படின்னு தெரியல, இங்கே மழை பெய்யறதுனால எப்படி எங்கே தெரியல. மழை இல்லைன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன், எப்படி குண்டா டேம் இருக்குன்னு காட்டுறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து புதுசான இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்தடுத்து புது எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு மழை இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்ப்போம். அப்படின்ற கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி தான் இருக்கு நேரங்கள் கழித்து. ஸோ நம்ம குற்றாலத்துலேருந்து நம்ம வந்து செங்கோட்டைக்கு வந்துட்டோம். இப்போ தான் இங்கே வந்து மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட போகிறோம். நான் வந்து பெரும்பாலும் வந்து தோசை தான் சாப்பிடுவேன் எல்லா ட்ராவல்லையுமே. சரி நம்ம தோசை ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு மீடியமான டேஸ்ட்டில் மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் குண்டா டேமுக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் செங்கோட்டையிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குண்டா டேம் போகிறதுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்கும். நீங்கள் ஆட்டோ இல்லைனா வந்து 2 வீலர் கூட ஹையர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேமிலியாக ப்ரைவேட்டாக அண்ட் பீஸ்ஃபுல்லாக குளிக்கணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து போட்டிங் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம டோலிகளும் பண்ண பிரச்சனைனால வந்து இங்கே யாரும் இப்போ போட்டிங் விடுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வந்ததுக்கு வாங்க பார்த்துட்டு 4 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வாங்க ஃபால்ஸு பார்க்கவாது போகலாம். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரியில் பே பண்ணிட்டா இங்கே உள்ளே விட்ருவாங்க. ஆனால் உள்ளே போகிற இடம் ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஃபால்ஸ் நிறையாவே இருக்கும். நீங்கள் இதை பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே. இப்போ வந்து மேலே குண்டா வந்து இந்த ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம். கண்டிப்பாக மூச்சு வாங்குங்க, செம்ம வேர்க்குது ரைட்டாக இந்த ஃபாஸ்ட்டாக வந்தது. ஸோ நீங்கள் ஒரு காமன் நேரத்துலேருந்து ஒரு ½ hour நீங்கள் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். போகிற இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ் நிறையா நீங்கள் பார்க்கலாம். வாங்க போகலாம். Hola gente, mueve tu cuerpo, haz eso para calvorero. நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான பெஸ்ட்டு ஸ்பாட்டாக கண்டிப்பாக இது பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஹிட்டனான ஸ்பாட்டு. குற்றாலம் வந்து உங்களால் குளிக்க முடியலன்னா இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி குளிச்சுட்டு போகலாம். ஸோ அடுத்து நம்ம வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து பக்கத்தில் இருக்க திருமலை கோவில் தான் வந்திருப்போங்க. இந்த கோயில் இது வரைக்கும் யாருமே வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். படம் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க புஷ்பா படம் அண்ட் நிறைய மோர் சீரியல்ஸ் அண்ட் நிறைய மூவிஸ் இங்கே தான் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் புஷ்பாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவலி சாங் கூட இங்கே தான் வந்து ஷூட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கோயிலேருந்து ஒரு குட்டி பழனி மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். படிக்கட்டு ஏற முடியல அண்ட் வயசானவங்களாம் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கோயிலேருந்தே ஒரு பஸ் விட்டுருக்காங்க. அங்கே வந்து 20 rupees நீங்கள் பே பண்ணிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். கோவில் இருக்க டைம் ஃபுல்லாகவே இந்த பஸ் அவைலபிளாக இருக்கும். 1 hour நம்ம சாமி கும்பிட்டு பொறுமையாக வந்துட்டு இந்த பஸ்ஸில் ஏறினா திரும்ப அவங்களே வந்து விட்டுருவாங்க. அது நீங்கள் டிக்கெட் மட்டும் எடுத்தால் மட்டும் போதும். போகிற இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ ஒரு நேச்சரை வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற விதமாக ஒரு இடம் ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு வீடியோவில் காட்டுறேன், பார்க்கலாம். செம்ம ஹைட்டில் இருக்குது இந்த முருகன் கோயில். அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக காத்தாடு அதிகமாக இருக்குது. அந்த விண்ணுமில் சொல்லுவாங்க, அதான் அதிகமாக இருக்குது. தங்கத்தேர் போகிற பாதை போல் இருக்குது, அந்த தங்கத்தேர் போகிற பாதை இதெல்லாம். வந்து திருமலை கோவில் சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முருகர் வந்து சிங்கிளாக இருக்கார்
பர்மிட்டடாக இல்லை, அதனால் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது, லுங்கிலாம் போகலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், முருகனை தரிசித்தாச்சு, கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ முருகன் வந்து வீடியோ இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் லைஃப்பில் எத்தனை முருகன் கோயில் போயிருந்தாலும் இந்த முருகன் கோயில் வந்து ஒரு தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அழகான இடம்னு கண்டிப்பாக இந்த கோயில் கண்டிப்பாக சொல்லலாம். நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். பை ஃப்ரம் எம்கே. இருங்க பாய்.